அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா 11லேருந்து 15 இதற்கு முன்னாடியே திருக்குறளை பற்றி 100 செய்திகள் நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் 10 அதிகாரங்கள் திருக்குறளை பார்த்துருக்கோம். அந்த எல்லா வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம அடுத்த 5 திருக்குறள், அதாவது அடுத்த 5 அதிகாரங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நடுவு நிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸில் போயிடலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி திருக்குறள் அப்படிங்கிற பேரோ அந்த டைட்டிலோ எங்கெங்கே 6th-லேருந்து 12th முடிக்கும் ஓல்டு புக் ஆகட்டும் நியூ புக் ஆகட்டும் எங்கெங்கே வருதோ அத்தனை பேஜ் நம்பர் டேர்ம்ஸ் இதில் இருக்குது. இது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி 100 குறிப்புகள் திருக்குறளை பற்றி கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அது இது உள்ளேருந்து எடுத்த பாயிண்ட்ஸும் அதிலே கவர் ஆகிருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 20 அதிகாரம் மட்டும் நம்ம சிலபஸில் இருக்கு இல்லையா, அந்த 20 அதிகாரத்துக்கு அந்த திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்களா, புக் பேக்கில் இருக்கும். ஸோ அதோட பேஜ் நம்பர்ஸ்லாம் இந்த பேஜில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்றைய முதல் அதிகாரம் நடுவு நிலைமை. நடுவு நிலைமை அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு நியூட்ரலாக இருக்குது, அதாவது நியாயத்துக்கு பக்கம் இருக்கும், அவ்வளோதான். நம்ம இப்போ இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவங்க என் சொந்தக்காரவங்க, அதனால அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு அவங்களுக்கு தான் நிற்பேன், அவங்க சொல்கிறது தப்பாகவே இருந்தாலும் அவங்களுக்கு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது நடுவு நிலைமை கிடையாது. அவங்க நம்ம எவ்வளோ க்ளோஸ் ஆனவங்களாக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு அப்படின்னு சொல்லணும், சரியாக பண்ணால் சரின்னு அவங்க கூட நிற்கணும். ஆக மொத்தம் என்ன, நியாயம் தர்மத்தின் பக்கம் நிற்பது தான் நடுவு நிலைமை. அந்த நடுவு நிலைமையை பற்றி 10 குறள்கள் இருக்க போது. இந்த நடுவு நிலைமை அப்படிங்கிறது 110வது அதிகாரமாக இருக்குது. பால் அடுத்த பால் வகையை சார்ந்தது, இயல் இல்லறவியல். முதல் குறள் பாருங்க. தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுக பெறின். தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுக பெறின். அதாவது ஒழுங்காக இருக்குது, அதாவது இந்த நடுவு நிலைமை அப்படின்னு இருக்கணும்னா இதான் தகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ நான் சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. நம்ம சொந்தக்காரனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு பேசக்கூடாது, நம்ம அதாவது நியூட்ரலாக இருக்கணும் இல்லையா, அதற்கு பெயர் தான் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இடந்தோறும் முறையோடு ஒழுக முடியின் நடுவு நிலைமை மிகச்சிறந்த அறமாம். இப்படி நியூட்ரலாக இருக்கிறது ஒரு சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது குறள். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடைத்த. அதாவது செப்பம் உடையவனின் ஆக்கம் அப்படின்னா இதேமாரி இந்த நடுவு நிலைமை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவனுக்கு இருக்குது. அதாவது நீதி பக்கம் மட்டும்தான் அவன் நிற்கிறான், எது கரெக்டான தர்மமோ அது பக்கம் தான் நிற்கிறான் அப்படின்னா அவன் சேர்த்து வச்சிருக்கிற செல்வமாகட்டும், அவன் சேர்க்கின்ற செல்வமாகட்டும், அது சிதைவின்றி அவனுடைய அடுத்தடுத்த தலைமுறையினரையும் காக்கும். அவனோட வாழ்விலையும் எந்த விதமான அழிவு இல்லாமல் துன்பம் இல்லாமல் அவனை அந்த செல்வம் காப்பாற்றும். ஆனால் எதனால்? இந்த நீதிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த செல்வம் நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க இல்லையா, இது நேர்மையாக சம்பாதிச்சது வீணாக போவாது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அது அதே லைன் தான், வேறு ஒன்றும் இல்லை. நேர்மை உடையவனது செல்வம் குறையாமல் வழி வழி மக்களுக்கு துணையாகும். அடுத்து மூன்றாவது குறள். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். அதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுனால இப்போ நான் நடுவு நிலைமையாக ஒரு கேரக்டரில் இருக்கேன். நடுவு நிலைமைனா என்ன உண்மையோ அதை தான் பேசுகிறேன். ஆனால் இந்த இடத்துல நான் உண்மையை மறைச்சா அந்த இடத்துல ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த உண்மையை மறைக்கணும் அப்படின்னா அப்படி மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அந்த இடத்துலையும் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நீ நடுவு நிலைமையாக இருப்பதாக அர்த்தம். அந்த ஒரு நல்லதே நடந்தாலும் பரவாயில்ல, நீ உன்னோட கேரக்டரில் மாறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதான். ஸோ நன்றே தரினும் நடுவிங்கந்தான் ஆக்கத்தை அன்றே ஒளிவிடல். அது மாதிரி ஒரு எண்ணத்தை விட்டுடு, நீ எப்பவும் போல உண்மையாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நலமே தரினும் நேர்மை இல்லா ஆக்கத்தை அப்போதே விட்டு விடுக. நான்காவது குறள். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலர் அப்படின்னா தகுதியானவர் தகுதியற்றவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது தகுதியானவர் தகுதியற்றவர் அப்படிங்கிறது அவருக்கு பின்னாடி அவர் நடந்துக்கிற அந்த விதத்திலேயே கண்டுபிடிச்சி மக்கள் சொல்கிறதுலேருந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவர் நிறைய பணக்காரராக இருக்கார், ஆனால் அவரை பற்றி ஊரில் என்ன சொல்கிறாங்க, அந்த மனுஷன் எங்கெங்கே கொள்ளையடிச்சு எத்தனை பேரை அளவிட்டு காசெல்லாம் பிடுங்கி சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் நடுவு நிலைமையாக இருந்தவர்னு அர்த்தமா? இல்லைன்னு அர்த்தம். அதே யாருனால தெரியுது? வெளில பேசப்படுறதுனால தெரியுது. அதேமாதிரி அவர் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரியா அப்படிங்கிறப்ப அவர் தகுதியானவர். அது அவருக்கு பின்னாடி பேசப்படும் வார்த்தைகள்லேருந்து தெரியப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் நேர்மையர் நேர்மை அற்றவர் என்பது அவரவர் பலியினரால் காணப்படும். அடுத்தடுத்த தலைமுறையும் அந்த விஷயத்த சொல்லுவோம். என் தாத்தா என்ன பண்ணியிருக்கான், அவன் என்ன சொத்தாக சேர்த்து வச்சிருக்கான், அவன் அவ்வளோ வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இல்லையா, அதுலேயும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்த தலைமுறையில் பொறுத்தும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஐந்தாவது குறள். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி.
அதாவது கேடும் பெருக்கமும் அப்படின்னா வாழ்க்கையில் செல்வம் வந்து அழிஞ்சு போகிறதும் பெருகிறதும் நம்மளோட வாழ்க்கையில் இல்வாழ்க்கையில் அது ஒரு இயற்கையான விஷயம். அது நடக்கும் தான். ஒரு நேரம் உயர்வாக இருப்போம், ஒரு நேரம் தாழ்வாக இருப்போம் வாழ்க்கையில். ஸோ அப்படி எந்த நிலைமை வந்தாலும் சரி, இப்போ கஷ்டப்பட்டோம்னாலும் சரி, நல்லா வசதியாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி நீதி வழியில் தான் நடக்கணும், ரொம்ப நேர்மையாக தான் இருக்கணும். அந்த 2 ஸ்டேஜ்லையுமே நம்ம மாறாமல் அந்த நடுவு நிலைமையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் நீ அழகு அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. சரியா? ஸோ அழிதலும் ஆதலும் உலகு இயற்கை, ஆதலின் மனம் சாயாமையே சான்றோருக்கு அழகு. 6வது குறள், கெடுவழியான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவுரியை அள்ளச் செய்யின். அதாவது அவனோட நெஞ்சம் நடுவுரியை அள்ளச் செய்யின் அப்படின்னா அந்த நடுவு நிலைமையிலேருந்து மாறுறது. நான் நேர்மை இல்லாமல் இனிமேல் இருக்க போகிறேன் அப்படின்னு அவனோட மனசில் முடிவு பண்ணிட்டானா, கெடுவழியான் என்பது அறிகத்தன், அவனே தெரிஞ்சுக்கணும் தான் கெட்டு போக போகிறோம், நம்மளுக்கு கெட்டு ஒழிய போகிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடணும். ஏன்னா அவன் நேர்மையற்ற வழியில் போக போகிறான் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ நின்னெஞ்சம் நேர்மை தவறி செல்லின் கேடு காலம் என்று தெரிந்து கொள்க. நீ மாறினா அது உன்னோட கேடு காலம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. 7வது குறள், கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. அதாவது இந்த உலகம் வந்து அவனை வந்து என்றைக்குமே கெடுதலாக பேசாது. யாருன்னா நடுவு நிலைமையிலே ஒருத்தவன் இருக்கான், ஆனால் அவன் ரொம்ப வறுமையாக இருக்கான் அப்படின்னா அவனை என்றைக்குமே உலகம் தாழ்த்தி பேசாது. அவனோட புகழ மேன்மையாக தான் பேசுமே ஒழிஞ்சு அவனோட வறுமையின் காரணமாக அவனை தாழ்த்தாது இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேர்மையாக நின்றமையால் தாழ்வு வரின் அதனை கேடாக உலகம் கருதாது. 8வது குறள், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அப்படின்னா நம்மளோட துலாபாரம் இருக்கு இல்லையா, திராசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெயிட் பார்ப்போமே. ஸோ அந்த துலாபாரம் மாதிரி எந்த பக்கமும் சாயாமல் நேராக இருக்கணும் இல்லையா, அதை தானே எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. நீதிமன்றத்தெல்லாம் நீதி கையில் வச்சுருப்பாங்க இல்லையா, அதானே எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தவன் நேர்மையாக இருந்தானா, சென்டராக இருந்தானா, எந்த பக்கமும் சாயாமல் நேர்மையாக இருந்தானா அதுதான் சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக துலாபாரத்தை சொல்கிறாங்க. சமமாக நின்று பின் இருக்கும் திராசு போல மனஞ்சாயா நேர்மையே நடிவர்க்கு அழகு. 9வது குறள், சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பேரின். அதாவது ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பேரின். ஒருத்தவன் வந்து மனசில் ஒருதலை இந்த பக்கமும் சாயாமல் இந்த பக்கமும் சாயாமல் நேர்மையாக, அதாவது நடுவு நிலைமையாக இருந்தான் அப்படின்னா அவனோட சொற்கள்லையும் எந்த விதமான தவறும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவனோட பேச்சிலையும் நீதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ உள்ளம் சிறிதும் சாயாமல் இருந்தால் அன்றோ சொல்லுகின்ற சொல் நேர்மை சொல்லாகும். அப்படி அவன் இருந்தாலே அவனோட சொல்ல எப்படி இருக்கும், நேர்மையாக தான் இருக்கும், நீதி தவறாமல் இருக்கும். 10வது குறள், வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின். அதாவது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி சொன்னால், ஒரு மளிகை கடை இருக்குன்னா அதை வந்து ஒரு வேலை பார்க்குற பையனை நம்பி விட்டுட்டு ஓனர் ஒரு வாரம் வெளில போயிட்டாருன்னா அவன் விற்ற காசு பாதி, அவன் கமிஷன் போட்ட காசு பாதின்னு பண்ணாமல் எல்லா பொருளுமே நம்மளோட கடை அப்படிங்கிற மாதிரி நேர்மையாக அவன் விற்று அந்த ஓனர் கையில் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான். ஸோ விலை பொருளையும் கொள்பொருளாக மதித்தால் வணிகருக்கு நல்ல வணிகம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்த அதிகாரம் கூடா ஒழுக்கம். இது 270வது அதிகாரம். பால் அறத்துப்பால் வகையை சேர்ந்தது. இயல் துறவரவியல். இதில் கூடா ஒழுக்கம் அப்படின்னா வஞ்சகம், ரொம்ப சரியான விஷம் நீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வஞ்சம் வச்சுட்டு பேசுகிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதேமாரி அந்த வஞ்சம் விஷமா அதுமாரி இருக்கக்கூடாது, அந்த பழக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் கூடா ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் குறள் பாருங்கள், வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். அதாவது அந்த வஞ்சத்தோட மனசில் வச்சுருக்கான் பாருங்க, விஷமாக இருக்கடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி விஷமாக ஒருத்தவன் இருக்கான் அப்படின்னா அவனோட உடம்போடு கலந்துருக்கிற 5 பூதங்களாகிய அந்த நீர் காற்று தீலாம் இருக்கு இல்லையா, அதுவே அவனை பார்த்து சிரிக்கும், கேலி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வஞ்சகனது மறைந்த நடத்தையை கண்டு 5 பூதங்களும் உடம்பினுள்ளே சிரிக்கும். 2வது குறள், வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின். அது தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின். நம்ம மனசுக்கு தெரிஞ்சு ஒருத்தவன் தப்பு செய்கிறான், இது தப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சு அந்த தப்பை அவன் செய்கிறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு தவக்கோலம் போட்டோம் அப்படிங்கிறாங்க. தவக்கோலம்னா ஒரு சாமியாரான்னு வச்சுப்போமே, ஒரு சாமியாராக இருந்து என்ன பயன், அவன் இப்போ உண்மையான சாமியாரா, அவனுக்கு தெரிஞ்சு தானே தப்பு பண்ணுறான், அப்போ அது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ தன் மனம் குற்றமென அறிந்தும் செய்தால் பெரிய தவக்கோலத்தால் என்ன பயன். 3வது குறள், வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று.
அது வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம். ஒருத்தவன் சரியான விஷமாக இருக்கான், வஞ்சம் அவ்வளோ மனசில் வச்சுருக்கான், ஆனால் அவன் நல்லவன் விஷம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னா அவன் என்னதான் நல்லவன் விஷம் போட்டாலும் அவன் உடம்புல விஷம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு மாடு, பசுமாடு புளியோட தோலை மேலே போட்டுக்கிட்டு போனால் ஆனால் அது புளியாயிடுமா? ஆகாது. போய் என்ன பண்ணுதான்? புல்லை போய் திங்குதான். மாடு என்ன திங்கும்? புல்லு தான் திங்கும். புளி தோலை போட்டுட்டு புல்லு திங்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அர்க்கமிலான் கொண்ட கொடிய வேடம் பசு புலி தோலிட்டு பயிர் மேய்வது போலாம். 4வது குறள், தவம் மறைந்து அள்ளவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. தவம் மறைந்து அள்ளவை செய்தல் அப்படின்னா தான் பெரிய அப்படியே தவ வேஷம், துறவுற வேஷம் போட்டுக்கிட்டு, நான் பெரிய ஞானிங்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஆனால் எல்லா தப்பு எல்லா ஃப்ராட் வேலையும் பண்ணாங்க அப்படின்னா அது எப்படி, எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா, புதற்குள்ளே மறைஞ்சிட்டு, புதல் மறைந்துனா புதற்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு ஒரு வேட்டைக்காரன், புல் அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம் இல்லையா, இந்த புல்லுக்கு பறவை அப்படின்னு அர்த்தம். ஒரு வேட்டைக்காரன் புதற்குள்ள மறைஞ்சிட்டு அந்த பறவைகளை வலை வீசி பிடிப்பதற்கு போன்று அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேடத்தில் மறைந்து வேண்டாதன செய்தல் புதரில் மறைந்து பறவை பிடிப்பது போலாம் அப்படின்னு சொல்றாங்க. 5வது குறள், பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும். பற்றுறேன், எனக்கு எந்த ஆசையெல்லாம் இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, அது மாதிரி சொல்லிக்கிட்டு ஆனால் வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு அவங்க ஆசைக்காக வேண்டி எல்லாத்தையும் சுற்றி உள்ள காரியத்தெல்லாம் நடத்திட்டு கிடக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள இந்த உலகம் கொஞ்ச நாள் சீச்சின்னு சொல்லிடும். அவங்களோட வாழ்க்கையில தனக்கு தானே அவங்க துன்பம் அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆசை இல்லை என சொல்வராது பொய் நடத்தை சீச்சி என்று இகழும் துன்பத்தை தரும். 6வது குறள், நெஞ்சில் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில். நெஞ்சில் அதாவது மனசில் வந்து ஏகப்பட்ட ஆசைகளை வச்சுட்டு வெளில வந்து நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன், எனக்கு எந்த ஆசையும் கிடையாது அப்படின்னு பொய் வேடம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சுற்றி நடக்கிற அவங்க வந்து மக்களை ஏமாத்துறதே எதுக்கு? அவங்கள மனசில் இருக்கிற ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான். அப்படின்னா அப்படிப்பட்டவனை விட இந்த உலகத்தில் ஒரு கேடு கட்டவன் எவனுமே கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாரு இல்லையா. வேறு கொலையாளியாகட்டும் திருடனாகட்டும் அவனெல்லாம் விட இவன் தான் ரொம்ப கொடியவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, மனதால் துறவாது துறந்தவர் போல எய்ப்பவரே எல்லாரினும் கொடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது குறள், புறம் குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி மூக்கில் கரியார் உடைத்து. அதாவது இது மாதிரி உள்ள ஒன்று வெளில ஒன்று வச்சுட்டு பேசுகிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு இந்த குறளில் சிம்பிளாக. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு மணியை சொல்கிறாங்க, குண்டுமணி அப்படின்னு சொல்லி ஒரு குன்றிமணி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குன்றிமணி எப்படி இருக்கும்னா சிவப்பு கலரில் இருக்குமா அந்த குன்றிமணி. அந்த சிவப்பு கலர் போல் சிவப்பு கலரில் அந்த மணியை பார்க்கும்போது அழகாக தெரியும் இல்லையா. அது மாதிரி அவங்க புறத்தோற்றம் வெளி தோற்றத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த குன்றிமணியோட மூக்கு அப்படின்னு சொல்லப்படுற அந்த நுனியில் கருப்பு நிறம் இருக்குமா. அதே மாதிரி அந்த கருப்பு நிறமாக அவங்களோட உள் மனது இருக்குது. உள் தோற்றத்தில் கருப்பாகவும் வெளி தோற்றத்தில் சிவப்பு மணி போன்று நடந்துக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். குண்டுமணி போல புறத்தே காவியும் அகத்தே கருமையும் உடையார் உண்டு. 8வது குறள், மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகு மாந்தார் பலர். என்ன சொல்றாங்கன்னா இந்த 10 குறளுமே என்ன சொல்றாங்க, வெளில வேஷம் போட்டுட்டு உள்ள விஷம் வச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் சேர்ந்துடாதீங்க, கவனமா இருங்க, அதாவது உஷாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. ஸோ மனத்தில் அழுக்கு இருக்கவும் நீரெல்லாம் ஆடி எய்த்து நடப்பவரே உலகில் ஏராளம். அதாவது புனித நீரில் குளிச்ச மாதிரி நிறைய பேர், நான் ரொம்ப சுத்தம்பா, நான் ரொம்ப வந்து வெள்ள மனசு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உள்ள அவ்வளோ அழுக்கா இருக்காங்க, அது மாதிரி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 9வது குறள், கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாழாள் குழல். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கனை கொடிது அப்படின்னா ஒரு குச்சி எடுத்தோன்னா அந்த குச்சி நேராக இருக்கு இல்லையா, அது அம்பு எப்படி இருக்குது, நேராக இருக்குது குச்சி. ஆனால் அது அம்பு குத்துனா என்ன பண்ணுவாங்க, செத்துருவாங்க. ஸோ அப்போ அம்பு கொடியது. அதேமாதிரி யாழ் எப்படி இருக்கும், யாழ்னா இப்போ வாசிப்பாங்க இல்லையா, அந்த யாழ் வந்து வளைவாக இருக்கும். அந்த யாழில் வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தாலும் அது ஒரு இனிமையான இசையை கொடுக்குது இல்லையா. நேராக இருக்க குச்சிங்கிறதுனால அது நல்லதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதான் உயிரை கொள்ளுது. வளைவாக இருக்கிறதுனால யாழ் கொடிதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா யாழ்லேருந்து ஒரு இனிமையான இசை வருது. அதேமாதிரி மனிதர்களையும் அவங்களோட தோற்றத்தை பார்த்து எடை போடக்கூடாது, அவர்களோட செயல்களை பார்த்து தான் எடை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்வைக்கு அம்பு நீர் யாழ் வளைவு ஆயினும் செயலை கண்டு உண்மை அறிக. அடுத்த குறள் பாருங்க, மழித்தழும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். அதாவது மழித்தலும் நீட்டலும் அப்படின்னா நம்ம முடியை வந்து ஃபுல்லாக மொட்டை அடிக்கவும், நீட்டலும்னா நீட்டாக வளர்க்கவும் வேண்டாம்.
அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டேரெக்டாகவே சாமியார் அப்படி குறிக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறவிகள்னு சொல்லி மொட்டை அடிச்சுக்கிறாங்க இல்லையா முடியெல்லாம், அது மாதிரி நீ மொட்டை அடிச்சுக்கிட்டாலும் சரி, சடாமுடி வச்சு வளர்க்குறாங்க இல்லையா, அது மாதிரி சடாமுடி வச்சு வளர்த்தாலும் சரி, நீ வந்து துறவி கிடையாது. உலகம் வந்து எது எது தப்பு அப்படின்னு சொல்லுதோ அது எல்லாத்தையும் நீ உண்மையாகவே துறந்தா மட்டும்தான் நீ துறவி. மொட்டை அடிக்கிறதுனாலையும் சடாமுடி வளர்க்கறதுனாலையும் நீ ஒன்றும் துறவி கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து இன்டெரக்டாக இந்த 10 குறளுமே வந்து இந்த சாமியார்கள் இந்த மாதிரி இந்த நம்பிக்கைகள் இதை பற்றி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம வேணாம் அதெல்லாம். அடுத்த அதிகாரம் கல்லாமை. கல்லாமை அப்படிங்கிற அதிகாரம் 400வது அதிகாரம். பால் பொருள்பால் வகையை சேர்ந்தது, இயல் அரசியலை சேர்ந்தது. முதல் குறள், அரங்கு இன்றி வட்டு ஆடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அதாவது நல்ல ஒரு அறிஞர்கள் நிரம்பிய ஒரு அவையில் போய் பேசணும்னா நம்மளுக்கு படித்த நூல் அறிவு முக்கியம். இதற்கு முன்னாடி நம்ம சில நூல்களை படிச்சுட்டு அந்த அறிவோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த அறிஞர்கள் முன்னாடி போய் பேச முடியும். அப்படி இல்லைன்னா, அப்படி எந்த நூலையும் படிக்காமல் போய் ஒருத்தன் பேச போனான்னா அது தாயக்கட்டைக்கு கட்டம் போடாமல் தாயம் விளாட்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சொக்கட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தாயமே நம்மளுக்கு தெரிஞ்ச விளையாட்டு தாயம், அதுக்கு கட்டம்லாம் போடாமல் வெறும் தாயத்தை மட்டும் உருட்டி உருட்டி விளாட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல நூல் அறிவின்றி அவை ஏறுதல், அரங்கின்றி காய் உருட்டுவது போலும். ஓகே, அடுத்து 2வது குறள், கல்லாதான் சொழுக முறுதல் முளை இரண்டும் இல்லாதான் பெண்காமுற்று அற்று. ஆக்சுவலாக இந்த குறள் வந்து லைட்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தன் வந்து படிக்காதவன், எந்த நூலை பற்றியும் படிக்காதவன் போய் அவையில் ஏறி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் அப்படின்னா அவன் வந்து ஒரு மார்பகம் இல்லாத பெண் மீது காதல் கொண்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதை நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ஸோ படிப்பு இல்லாதவன் பேச விரும்புதல், முளை இல்லாதவள் இன்பம் விளைவது போலும். 3வது குறள், கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறேன். அதாவது ஒரு படிக்காதவர் கூட சிறந்தவராக ஆகிறாரு. எந்த இடத்துலனா, அறிஞர்கள், படித்த அறிஞர்கள் இருக்காங்களே அவங்களாம் பேசிட்டு இருக்கும்போது அமைதியாக இருக்கிறதே, இப்போ இடையில குறுக்க எனக்கு தெரியுங்கிற மாதிரி பேசாமல் பொறுமையாக இருக்கிறதே படிக்காதவர்கள் கூட படித்தவர்களாக ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கற்றவர் முன் பேசாத அடங்கி இருப்பவரே கல்லாதவரும் மிக நல்லவர் ஆவர். 4வது குறள், கல்லாதான் ஒட்பம் கழிய நன்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார். அதாவது படிக்காதவர், கல்லாதவராக இருக்காரு, ஆனால் சிறந்த அறிவு, அவர மாதிரி ஒரு டேலண்ட் இல்லை அப்படின்னா கூட அந்த கற்றவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அவரை கற்றவராக ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்தவரை அவங்க அறிவில்லாதவர் தான். என்னதான் கூர்மையான அறிவு இருந்தாலும் கற்றவர்களை பொறுத்தவரையும் கல்லாதவர்கள் அறிவில்லாதவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்லாதவன் உடைய இயற்கை அறிவு கூர்மையாயினும் அறிஞர் கொள்ளார், அறிஞர் ஏற்றுக்க மாட்டாங்க. 5வது குறள், கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வு படும். அதாவது ஒருத்தவன் கல்லாதவனாக இருக்கான், ஆனால் ரொம்ப பெருமை பேசிக்கிறான், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான்னா அதை படித்தவர்கள் முன்னாடி பேசக்கூடாது. அப்படி படித்தவங்க முன்னாடி பேசினா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, அவங்க முன்னாடி அவன் வந்து தோற்று போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து மதிக்கவே மாட்டாங்க, இவன் வந்து சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்குவாங்க. ஸோ கற்றவரோடு கலந்து உரையாடிய அளவில் கல்லாதவன் மதிப்பு கரைந்து போகும். 6வது குறள், உலர் என்னும் மாத்திரையர் அள்ளால் பயவா களரணையர் கல்லாதவர். அதாவது கல்லாதவர்களை கலர் நிலத்தோடு ஒப்பிடுறாங்க. கலர் நிலம்னா ஒன்றுத்துக்குமே பயனில்லாத நிலம். அது மாதிரி கல்லாதவர்களும் உயிரோடு இருக்காங்கன்னு தான் பேர், ஆனால் இறந்தவர்களுக்கு சமம், அவங்களால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உயிரோடு இருக்கிறார் எனலாமே அன்றே கல்லாதவர் கலர் நிலம் போன்றவர். 7வது குறள், நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலன் மண்மான் புனைபாவை அற்று. இந்த சொல்லுவாங்களே, வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். அது மாதிரி என்னதான் அவன் அழகாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கலையாக இருந்தாலும் அவனுக்கு கல்வி அறிவு இல்லைன்னா அவன் மண்ணால் செஞ்ச பொம்மை தான். ஏதோ ஒரு அழகாக மண்ணால் செஞ்சு வச்சுருக்கிற அழகான பொம்மை, அவ்வளோதானே தவிர அவன் வந்து நம்ம நல்ல மனிதர் கிடையாது. அதாவது எப்படி சொல்கிறாங்க, அறிஞரால் போற்றப்பட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நுண்மை மாற்றி கூர்மை பொருந்திய அறிவு இல்லாதவன் அழகு நிற பொம்மை போலும். அவனுக்கு இந்த நூல்களில் உள்ள அறிவு இல்லைன்னா அவன் மண்பொம்மை மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது குறள், நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. அதாவது கல்லாதவர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட என்னதான் பணம் செல்வம் இருந்தாலும் நல்லா படித்தவங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க படுற அந்த வறுமையை விட இவங்கள்ட்ட இருக்கிற செல்வம் தான் ரொம்ப கொடியது, அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ படித்தவர் எய்திய வறுமையை காட்டிலும் படியாதவர் எய்திய செல்வம் கேடாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. அதாவது ஒரு படிக்காதவர் மேல் ஜாதியில் பிறந்திருந்தாலும் சரி,
படித்தவர் கீழ் ஜாதியில் பிறந்திருந்தாலும் சரி, இவங்க 2 பேரையும் வச்சு பார்த்தா கீழ் ஜாதியாக இருந்தாலும் அந்த படித்தவர் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்லாதவர் உயர்குடியில் பிறந்திருப்பினும் தாழ்குடியில் பிறந்த அறிஞருக்கு ஒவ்வார், இவங்களோட ஒப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 10வது குறள். விலங்கோடு மக்கள் அணையார் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனை அவர். விலங்கையும் மக்களையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேற்றுமை இருக்குது, எவ்வளோ வேறுபாடு இருக்குது. அதே மாதிரி படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் அதே அளவுக்கான வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விலங்கும் மக்களும் வேற்றுமை எவ்வளவு, அவ்வளவு கற்றாரும் கல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அதிகாரம் செங்கோன்மை. இது 540வது அதிகாரம். பொருட்பால் வகையை சேர்ந்தது. இயல் அரசியல். முதல் குறள். ஊர்ந்து கண் நோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய் வக்தே முறை. அதாவது செங்கோன்மைனாலும் ஒரு அரசர் ஆட்சியை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறத தான் செங்கோன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுலேயும் என்ன சொல்கிறாங்க, ஒரு குற்றம்னு ஒன்று உங்கள் அரசவைக்கு வந்துச்சுன்னா எந்த பக்கமும் சாயாமல் நேர்மையான கரெக்டான பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அந்த குற்றத்திற்கேற்ற தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்டு ஒரு பக்கம் சாயாது தண்டித்து யாரையும் ஆராய்ந்து செய்வதே நீதி, ஆராய்ந்து நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது குறள். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அதாவது நம்ம உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினமே வான்லேருந்து வந்த மழையை எதிர்பார்த்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த ஒரு நாட்டில் இருக்கிற மக்களும் அந்த நாட்டோட அரசரோட நேர்மையை தான் பார்த்து வாழ்ந்துருப்பாங்க. அவர் நேர்மையாக நீதி வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உயிரெல்லாம் மழையை எதிர்பார்த்து வாழும், குடியெல்லாம் நல்லாட்சியை நோக்கி வாழும். அடுத்து 3வது குறள். அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அந்தனர்னா இப்போ ஒருத்தவங்க புக்கு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் நம்ம ராஜாக்கள் கதையெல்லாம் படிக்கணும்னா ஒருத்தர் புக்கு எழுதியிருக்காருன்னா அவருக்கு மெயினாக யார், அந்த ராஜாவோட அறம், அந்த ராஜா எப்படி அறம் தவறாமல் நடந்து கொண்டாரோ அதுதானே அவரோட நூலோட அடிப்படையாக அமைந்தது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஒரு நூல் எழுதுறவருக்கு அடிப்படையாக அமைந்தது அந்த மன்னனோட ஒரு நேர்மையான ஆட்சி முறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அருளாளர் தம் நூலுக்கும் அறத்துக்கும் அடிப்படை அரசனது ஆட்சியே. 4வது குறள். குடித்தழியி கோல் ஓச்சும் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும் உலகு. ஒரு மன்னன் நேர்மையாகவும் தன்னோட மக்கள்கிட்ட அன்பாகவும் நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் காலடியில் தான், அதாவது அவனை சுற்றி தான் மக்கள் இருப்பாங்க, அவனோட அடியை தான் பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குடிகளை அணைத்து ஆளும் பெரும் வேந்தனது அடிகளை பற்றி உலகம் நிற்கும். அடுத்து 5வது குறள். இயல் புலி கோல் ஓச்சும் மன்னவன் நாட்டு பெயலும் விளையுளும் தொக்கு. அதாவது நீ நல்லவனா, இந்த நாட்டில் நல்லவன் இருக்கிறதுனால தான் ஏன் மழை பெய்யுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுமாரி அந்த நாட்டோட மன்னன் நேர்மையாகவும் மக்களை அரவணைத்த அன்பாகவும் அறத்தோடரும் இருந்தானா அந்த நாட்டில் தவறாமல் அந்த காலத்தில் பெய்ய வேண்டிய மழை பெய்யும், அதே மாதிரி விளைச்சலும் விளைய வேண்டிய விளைச்சல் விளைஞ்சி அந்த நாடு ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முறையாக அரசாளும் மன்னன் நாட்டில் மழையும் விளைச்சலும் இரண்டும் இருக்கும். 6வது குறள். வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கேடாது எனேன். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு பகைவரனை அழிச்சு அந்த அரசர் ஒரு வேல் வச்சிருக்காரு, அதை வச்சு எவனையும் உள்ளோடாமல் எல்லாரையும் அழிச்சிடுவார் அப்படிங்கிறது சிறந்த மன்னன் கிடையாது. அவரோட செங்கோல் அப்படின்னு சொல்லப்படுற நேர்மை அன்புன்னு ஆட்சி பண்ணுறாரு இல்லையா, அந்த ஒரு அறத்தோட ஆட்சி பண்ணுற அந்த செங்கோல் வளையாமல் இருக்கிறது தான் அந்த மன்னனுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசனுக்கு வெற்றி தருவது வேல் இல்லை, அவனது நேரான செங்கோல் ஆட்சியே. 7வது குறள். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாஷேன். அதாவது இந்த உலகத்தை அந்த நாட்டோட அரசனை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். அந்த நாட்டோட அரசன் எப்படி அந்த மக்களை பார்த்துக்கிட்டு வரானோ அந்த அரசன் மக்களை பார்த்துப்பான். அவனை யார் பார்த்துப்பான்னு பார்த்தீங்கன்னா அவன் செங்கோன்மைன்னு சொல்லப்படுற அந்த அறம் தவறாமல் ஆட்சி செய்கிறான் பாருங்க, அந்த பயன் அவனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. புண்ணியம் காப்பாற்றுங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நாட்டையெல்லாம் அரசன் காப்பான், குறையற்ற நீதி அவனை காக்கும். 8வது குறள். என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கிடும். அது ரொம்ப ஆடம்பரமாக அவன் எதையும் கண்டுக்காம, இப்போ ஒரு சின்ன ஒரு கேஸ் வருது அதெல்லாம் நான் பார்க்க முடியாது, அமைச்சரை நீங்கள் பார்த்து முடிச்சு அனுப்புங்க அப்படின்லாம் ரொம்ப அலட்சியமாக ஆடம்பரமாக பெரிய அளவில் வந்தால் தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கெத்தெல்லாம் காட்டினானா அவனோட வாழ்க்கையே சீக்கிரம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் எளிமையாக அவன் இருக்கணும், எளிமையாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நீதி வழங்கணும், அதுக்கு நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரக்கமாக பார்த்து முறை வழங்கா அரசன் தன் குற்றத்தால் தானே கெடுவான். 9வது குறள். குடிப்புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். அதாவது இப்போ நேர்மையாக இருக்கணும், நீ நல்லவனாக இருக்கணும், அப்போ தான் நீ நல்ல செங்கோன்மையானவன் அரசன்னு சொல்கிறோம். இதே அவன் போர்லாம் வந்தால் இன்னொரு மக்களெல்லாம் வெட்டுறான் கொள்கிறான் அதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதிலாக இந்த குறள் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நாட்டு மக்களையும் அவங்களோட அரசாட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அந்த
பழியெல்லாம் நடக்குது இல்லையா, போர் நடக்குது. அதில் அவன் பண்ணுற அந்த ஒருத்தவங்களை கொல்றதோ ஒருத்தவங்களை இது பண்ணுறதோ வந்து எதிர்க்கிறது வந்து பழி கிடையாது, அது அவனோட நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு அவன் செய்கிற ஒரு தற்காப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் அறம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நற்குடியை காத்து தீய குடியை தண்டித்தல் பழி இல்லை, வேந்தனது கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது குறள், கொழையின் கொடியாரை வேந்து உறுத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர். அதாவது ஒரு கொடியவருக்கு இப்போ நீதி வழங்குற இடத்துல அவன் ரொம்ப பெரிய கொடியவன் அப்படின்னா, கெட்டவன் அப்படின்னா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அரசர் மரண தண்டனை வழங்கலாம், அது ஒன்றும் பழி கிடையாது. அவர் மரண தண்டனை வழங்குறது எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு விவசாயி வந்து நிலத்தில் எப்படி களை எடுக்கிறாருங்க, எதுக்கு களை பறிக்கிறாங்க, திரும்ப நல்லா விளையணுங்கிறதுக்காக தானே, அது மாதிரி தானே தவிர மரண தண்டனை பழி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசனை பொறுத்தவரை கொடியவருக்கு அரசு கொலை தண்டனை செய்தல் பயிர் வளர களை பறிப்பது போலும். அடுத்த அதிகாரம் நட்பாராய்தல். 790வது அதிகாரம் பால் பொருள்பால் வகையை சேர்ந்தது நட்பியல். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சுப்பிரமணியபுரம் அந்த மாதிரி படத்துலலாம் வரும் இல்லையா, ஃப்ரெண்டுங்களையும் முதுகில் குத்திடுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா ஆராய்ஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அவன் நாளைக்கு நம்மளுக்கு எதிரியாகிடக்கூடாது, அப்படி அவன் எதிரின்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் முதல் குறள், நாடாது நட்டலின் கேடு இல்லை, நட்ட பின் வீடு இல்லை நட்பு ஆள்பவர்க்கு. ஆராய்ந்து நட்பது போல கேடில்லை. நம்ம ஆராயாமல் ஒருத்தவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது தப்பு இல்லை, ஏன் நட்பு செய்த பின் என்றும் விடுதலை இல்லை. அதான் சொல்கிறாங்க. இப்போ நான் ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னு அவனை பற்றி தெரிஞ்சுக்காமல் அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கேன், நல்லா போயிட்டுருக்குன்னா, அவன் இந்தமாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கிற கோவத்தில் நான் இருந்தாலும் கூட அவனை விட்டு பிரிந்த கவலை எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆராய்ச்சி பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது சாவறதை விட கொடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு கஷ்டத்தை தரும் அப்படிங்கிறது தான் இந்த குறள். 2வது குறள் என்னன்னு பாருங்கள். ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். நம்ம சாகிற அளவுக்கு கஷ்டத்தை தரும் நம்ம ஆராயாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பலமுறை ஆராய்ந்து கொள்ளாத நட்பு இறுதியில் சாகும் துயரத்தை தரும். 3வது குறள், குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. அதாவது சில விஷயத்தை தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. அவனோட குணம் எப்படி, அவனோட இயல்பு எப்படி, அவன் குடிப்பிறப்பு எப்படி, அது அவங்க ஃபேமிலியே ரவுடியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ ஃபேமிலி சரௌண்டிங், அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி, அவனோட ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்து ரவுடியாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் அவன் பிரச்சனை மாட்டானா நம்மளும் மாட்டோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ குணம் குடிப்பிறப்பு குற்றம் கூட்டாளி எல்லாம் அறிந்து நட்பு கொள்க. 4வது குறள், குடிப்பிறந்து தன்கண் பழிநாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. அதாவது ஒரு நல்ல குடியில் பிறந்திருக்கான் அப்படின்னா, அதாவது நல்ல ஃபேமிலி சரௌண்டிங்கில் பிறந்திருக்கான், ஐயோ நம்ம மேலே பழி சொல் வந்துடும், இதுமாரிலாம் பண்ணால் தப்பு அப்படின்னு எவன் ஒருத்தவன் பயந்து வாழ்கிறானோ அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் நீ சர்வ் பண்ணி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நற்குடியில் பிறந்து பழிக்கு அஞ்சுபவனை எது கொடுத்தும் நட்பு கொள்வாயாக. 5வது குறள், அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். அது அழுது இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் தப்புன்னு ஒருத்தவங்க சொன்னாலும் சரி, உன்னை கண்ணாம்னான்னு திட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காதன்னு திட்டினாலும் சரி, ஆனால் உன்னை நல்ல வழியில் தான் நடக்கணும், இந்த வழியில் போகக்கூடாதுன்னு உன்னை கண்டிக்கிறான் பாரு, அவனோட நட்பை நீ வச்சிருக்கிறது உன்னோட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அழும்படி சொல்லி இடித்துரைக்கும் ஆற்றல் உடையவர் நட்பை உணர்ந்து கொள்க. 6வது குறள், கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா, அது வந்து அதான் சொல்லுவாங்க, தீமையிலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, உங்களோட நட்பை அளக்கிறதுக்கான ஒரு கோல் தான் உங்களுக்கு வர பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேடு காலத்துக்கும் ஒரு நன்மை உண்டு, அன்று நண்பர் யார் என்று அளந்து கொள்ளலாம். அடுத்து 7வது குறள், ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஓர் ஈவிடல். அதாவது ஒருத்தவனுக்கு ஊதியம் பெரிய, அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய லக்கான ஒரு விஷயம் அப்படின்னா, நன்மை அப்படின்னா, அவன் கூட ஒரு சில பேர்லாம் சேர்ந்துருக்காங்க இல்லையா, தீய வழியில் இருக்கிற நண்பர்கள், அவங்களெல்லாம் விட்டு விலகிறதே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒருவருக்கு வருவாய் என்பது யாது, அறிவிலார் நட்பை அகற்றி கொள்ளுதல். அவ்வளோதான். அடுத்து 8வது குறள், உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் உனக்குலாம் சரி வராது அப்படின்னு சொல்லி உன்னை ஊக்கப்படுத்தாமல் உன்னை தாழ்த்துறவனாக இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு வேலை இருக்குன்னு ஓடிறவனாக இருந்தாலும் சரி, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் நீ விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனம் சுருங்கும் எண்ணங்களை எண்ணாதே, துன்பத்தில் கைவிடுவார் நட்பை கொள்ளாதே அப்படின்னு சொல்கிறாங்க. 9வது குறள், கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை
அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். அதாவது ஒருத்தவங்க நம்ம ரொம்ப அவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக இருந்தோம், அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சாகுறப்ப கூட ரொம்ப அது வலிக்கும். அவங்க விட்ட விஷயம் நினப்பில் இருக்கும், அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற விஷயம் வந்து நினப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதேமாரி அவன் பண்ணிட்டானே, இல்லைனா இன்ன வரைக்கும் அவங்க கூட நம்ம இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான நினைப்புகள் சாகிற அன்னைக்கு கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துன்ப காலத்து கைவிட்டவர் நட்பினை ஈமத்தியில் நினைப்பினும் நெஞ்சம் எரியும். அது சுடுகாட்டில் எரிஞ்சிட்டு இருக்கும்போது நினச்சா கூட நெஞ்சம் ரொம்ப எரியும்னு சொல்கிறாங்க. அடுத்து 10வது குறள், மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. இதுக்கு முன்னாடி ஒரு குறள் என்ன சொன்னாங்க, இந்த ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க அப்படின்னா விலை கொடுத்தாச்சும் அவங்க நட்பை நம்ம வாங்கிக்கணும்னு சொன்னாங்களே, அதேமாரி மனசில் மாசு இருக்குது, மனசில் கெட்டது இருக்குது அப்படின்னா அவனோட நட்பை விலை கொடுத்தாச்சும் அவனை வந்து நீ போட என் கூட நீ இருக்காதுன்னு துரத்தி விட்டுறணும்னு சொல்கிறாங்க. குற்றமில்லார் நட்பை கொள்ளுக, எது கொடுத்தாலும் ஒவ்வாதார் நட்பை உதறி தள்ளுக. அடுத்த அதிகாரம் பண்புடைமை. இது 990வது அதிகாரம். பால் பொருட்பால் வகையை சேர்ந்தது. இயல் குடியியல். என் பதத்தால் எய்தல் எளிது என்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. பண்புடைமை அப்படிங்கிற பழக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லார்ட்டையும் எளிமையாக பழகிறது, அவ்வளோதான் இந்த குறளுக்கு மீனிங். ஸோ பண்புடைமை என்ற நடத்தையை யாரிடத்தும் எளிதாக கலந்து பழகுவதால் எய்தலாம். அடுத்து பண்புடைமை அப்படிங்கிற பண்புடைமையோட ஒரு நெறி வழிமுறை அப்படின்னா என்னென்னா எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிறது, இன்னொன்று எல்லார்ட்டையும் அன்பு காட்டுற ஒரு குடும்பமாக எல்லாரோடையும் சேர்ந்து ஒன்றா இருக்கிற ஒரு அன்பு காட்டுற ஒரு குடும்பத்தில் இருக்கிறது. இந்த 2 விஷயம் இருந்தாலே போதும், அது பண்புடையவங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு கொள்ளுதலும் குடிக்கேற்பு ஒழுகுதலும் இரண்டும் பண்பான நெறிகளாம். ஓகே, 3வது குறள், உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்பு. இந்த குறளில் என்ன சொல்ல வராங்கன்னா, உறுப்புலாம் ஒத்து போனால் அதுக்கு பேர் ஒத்துமை கிடையாது. ஆக்சுவலாக நீ என்ன மாதிரியே இருக்க, நான் உன்ன மாதிரியே இருக்கேன், கை கால்லாம் ஒன்றா இருக்குது. ஸோ அதேமாதிரி ஒத்து போகிறது நீங்கள் 2 பேரும் ஒத்து போனது அர்த்தம் கிடையாது. 2 பேர்கிட்டையும் ஒரு நல்ல குணங்கள், 2 பேரும் பண்பாக இருக்கிறது தான் ஒத்து போனதா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக ஒப்பு ஒரு குடிமக்களுக்கு ஒப்பாகாது, நிறைந்த குண ஒப்பு ஒப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது குறள், நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அதாவது நீதி, இது நேர்மை அப்படின்னு சொல்லி நீதியும் பார்த்து மற்றவங்கள்ட்டையும் அன்பு காட்டி வாழ்றாரு இல்லையா, அவரை தான் இந்த உலகம் பாராட்டும், அவர் தான் பண்புடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விருப்பத்தோடு நன்மை செய்து வாழ்பவரின் எளிய குணத்தையே உலகம் போற்றும். 5வது குறள், நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவார் மாட்டு. அதாவது விளையாட்டுக்கு கூட ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணி பேசக்கூடாது, அதுவும் அவங்கள கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இப்போ நம்ம இந்த காமெடி ஷோஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, கலக்க போகுது யார், அது மாதிரி அதில் ஒருத்தவங்க டேமேஜ் பண்ணிக்கிறாங்களே, ஸோ அது மாதிரி கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அது மாதிரி பண்ணாலும் அவங்கள ஒரு செகண்ட் இல்லை ஒரு நிமிஷம் அவங்கள ஒரு வார்த்தை அவங்கள கஷ்டப்படுத்திடும்ல, அப்போ அதுவே பண்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நட்பிலும் இகழ்ச்சி பிடிக்காது, பண்பாளரிடம் பகைவரும் மதிக்கும் குணங்களே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகைவராக இருந்தாலுமே அவங்க மதிப்பாங்க பண்புடையவங்களாக இருந்தால். ஸோ நண்பர்களாக இருந்தாலும் அவங்கள எதுவும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட மாட்டாங்க. 6வது குறள், பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். அது பண்புடையாரெலாம் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கு, இல்லைன்னா அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பண்புடையார் இருப்பதால் உலகம் இருக்கிறது, இல்லாவிடின் மண்ணாகி போயிருக்குமே. 7வது குறள், அறம் போலும் கூர்மையர் ஈனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். அதாவது ஒருத்தவன் அறிவாக இருக்கான், நல்லா அறுப்பாங்க இல்லையா, அந்த அறம் மாதிரி அறிவாக இருந்தாலும், அறிவில் கூர்மை இருந்தாலும் அவன் மரத்துக்கு சமம். இந்த பண்புகள் இல்லைன்னா, மக்கள்கிட்ட நல்ல எளிமையாக பழகிற பண்பு இல்லைன்னா அவன் மரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமுதாய பண்பில்லாதவர் அறம் போன்ற கூறிய அறிஞராயினும் மரம் போல்வர். 8வது குறள், நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. அதாவது ஒருத்தவர் நம்மள்ட்ட நண்பனாக இல்லாமல் நம்மள்ட்ட பகைவனாவோ இல்லை நம்மளுக்கு கெட்டதே செஞ்சிட்ருக்காரு, தீமையே செஞ்சிட்ருக்காரா இருந்தாலும் நம்ம வந்து அவருக்கு நல்லது செய்யணும். அப்படி செய்ய முடியலனாலும் நம்ம பொறுமையாக விலகி போயிடணும். அதுமாரி பண்பாக நடந்துக்கிறது அதுதான் அறம். அப்படி நடந்துக்கலன்னா அது ரொம்ப இழிவான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நட்பு கொள்ளாமல் தீமை செய்வாரிடத்தும் பண்போடு பழகாமை இழிவாகும். நீ பண்போடு பழகலைன்னா அது ரொம்ப இழிவான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. 9வது குறள், நகழ்வள்ளர் அல்லார்க்கு மாயிரு ஞாலும் பகலும் பார்ப்பட்டன்று இருள். அதாவது நல்ல நகைச்சுவாக பேசி பக்கத்தில் உள்ளவங்களோட பழகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி வாழ தெரியாதவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்னதான் உலகம் வந்து வெளிச்சத்தில் இருந்தாலும் அவங்க இருளில் இருக்கிறதுக்கு சமம். ஞாயிறுனா ஞாலம்னா என்ன, சூரியன்ல. ஸோ சூரியன் ஒளியே இல்லை, பகல் பொழுதே அவங்க வாழ்க்கையில் கிடையாதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாரோடும் சிரித்து பழக தெரியாதவருக்கு
இப்பேருலகம் பகற்காலத்தும் இருளாகும். பகலில் கூட அவருக்கு இருள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது குறள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்து அற்று. ஆக்சுவலாக பண்பு இல்லாமல் ஒருத்தவன் பண்பில்லாதவனாக இருக்கான். ஆனால் அவன் நல்ல வழியில் தான் சம்பாரித்து செல்வம் சேர்த்து வச்சுருந்தாலும் அந்த செல்வம் பண்பில்லாத காரணத்தினால அழிஞ்சிடும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க. என்னென்னா, பால் எவ்வளோ சுத்தமான பாலாக இருந்தாலும் பாத்திரத்தை சரியாக கழுவாமல் ஊற்றி காய்ச்சினா பால் திரிஞ்சு போயிடுது இல்லையா? அதே மாதிரி தான் அவன்கிட்ட பண்புங்கிற ஒரு பழக்கம் இல்லாததுனால அவன் நல்ல வழியில் சேர்த்த செல்வமும் அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீயவன் பெற்ற செல்வம் நல்ல பால் தீய பாத்திரத்தில் முறிந்தது போலாம். ஓகே, இதோட நம்ம 15 திருக்குறள், அதாவது 15 அதிகாரங்கள் பார்த்துட்டோம். 15 அதிகாரத்தில் உள்ள திருக்குறள்னா ஒரு 150 திருக்குறள்கள் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ மீதி ஒரு 5 அதிகாரங்கள் தான் இருக்குது. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே, இது முடிக்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா வர வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரீச் ஆகும். ஓகே, நன்றிப்பா. நெக்ஸ்ட் வகுப்பில் பார்க்கலாம்.